அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். கர்நாடக, கேரள அரசுகளை கண்டித்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் இயற்ற தயாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கர்நாடக, கேரள அரசுகளை கண்டித்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் இயற்ற தயாரா என அவர் சவால் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ஜீவாதார காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட இல்லையே எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக இபிஎஸ் தெரிவித்திருப்பது என்ன விவரம்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றிட்டிருக்கிறார். அதில் பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்களே திகழும். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்களுடைய பாதுகாப்பு, போதைப் பொருள் புழக்கம், எங்கும் எதிலும் ஊழல் என்ற குற்றச்சாட்டுகள் மட்டுமே நிறைவாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் நன்கு உணர்ந்தே இருக்கின்றார் என்றும் அதனால்தான் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து இவைகளை திசை திருப்பும் வரிசையாக நாடகங்களை அவர் அரங்கேற்றி வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி காலத்தே டெக்னிக்கல் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடியாகும் என்று நம்புகிறீர்களா? வாய்ப்பே இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தீர்மானங்களை வரிசை கட்டி கொண்டு வருபவர்கள் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரவில்லையே, ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் கர்நாடக காங்கிரஸ் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டோருடன் பல கூட்டங்களில் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முறையாவது காவிரி குறித்து பேசியதுண்டா? மேகதாது அணைத்தட்டுக்கு நன்மை தரும், அதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்று தமிழ்நாட்டிலேயே கர்நாடக முதல்வரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த கொத்தடிமைகள் தானே நீங்கள் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். மேலும் இலங்கை இறுதிப் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது காங்கிரசுக்கு சாமரம் வீசிக்கொண்டு எத்தனை மந்திரி என விவாதித்துக் கொண்டிருந்த சுயநலவாதிகள் தானே நீங்கள் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முல்லை பெரியார் அணையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மதிக்காமல் செயல்படும் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசினர் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டப்பேரவையில் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றும் சவால் எடுக்கக்கூடிய வகையிலே அவர் தன்னுடைய அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.